உங்களோட கமெண்ட்லேயே வந்து நான் சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாது. செம்ம ப்ரீடு. கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் எப்படி இருக்கேன்? சந்தோஷமாக இருப்பீங்க நினைக்கிறேன். அதே மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குட்டி விளாக் தான். அந்த புறா பற்றியும் அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மறுபடியும் கட்டு சேவெல்லாம் வளர்த்தலாங்கிற ஒரு வளர்த்தி சேல் போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த பிளானு. அதுக்காக தான் நான் இப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இங்கே தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு செட்டு போடலான்ட்டு சேவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செட்டு மட்டும் ரெடி பண்ணிட்டீங்க. அப்புறம் நான் கொஞ்சம் வேலை தான், அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு புறாவோட கூட்டோட அப்டேட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். சிறப்பாக ஒரு அப்டேட் இல்லைங்க, ஏன்னா ஃபஸ்ட் இருந்த பேட்சில் ஒரு 8 ஜோடி பக்கம் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஒரு 4-5 ஜோடியெல்லாம் இருக்கும், 4-5 ஜோடி இருக்கும். நான் அதையும் காட்டுறேன். அப்புறம் உங்கள்கிட்ட சேவலில் இருக்குது, நான் அப்புறமா அதெல்லாம் அந்த அப்டேட் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். சேவலோடதெல்லாம் நான் உங்களுக்கு கம்மிங் வீடியோஸில் சொல்கிறேன். காட்டில் சேர்க்க சொல்லி கேட்கும் வீட்டுக்கும் சேர்த்து சமைக்கிறான் இங்கு வாழும். இந்த கைஸ் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இன்னொரு லைன் வச்சுட்டு இப்படி ஒரு போட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடு செட் பண்ணுற மாதிரி. நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதோட அப்டேட் சொல்கிறேன். சினாவோட புறா கூடு பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் காலையிலே தண்ணியெல்லாம் மாற்றிடுவாங்க, க்ளீனாக மாற்றிடுவோம். நான் மாற்றுவோம், இல்லை அம்மா மாற்றிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதில் வந்து நல்லா குளிச்சுப்பாங்க. இப்போ எல்லாமே சரியான வெயிலுங்க. பார்த்திங்கன்னா இப்போ செம்ம வெயிலாக இருக்கா, அதனால் எல்லாம் உள்ளே தான் இருக்காங்க. யாரும் இப்போ வெளியே இல்லை, எல்லாம் உள்ளே தான் இருக்காங்க. எல்லாம் உள்ளே போட்டுருக்காங்க, எல்லாருமே உள்ளே தான் இருக்காங்க. ஏன் உள்ளே போனோம்னா எல்லாம் வெயிலுக்கு வெளியே வந்துடும். அதனால் நான் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் எல்லாம் தீனுக்காக வெளியே வருவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 மணி ஆச்சு, டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆச்சு. எல்லாம் இப்போ வெளியே வருவாங்க. அதுக்கப்புறமா இந்த கூட்டோட அப்டேட் சொல்கிறேன். சரிங்களா, கூட்டோட அப்டேட் சொல்கிறேன். ஆனால் இடமெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் சில்லுன்னு தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, நான் ஒன் டைம் போட்டிருந்த வீடியோஸில் புறா வீடியோ போட்டிருந்தேன். அதில் கமெண்டும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அதுக்காக அதை பற்றி பேசிகிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட்டு. 20 மினிட்ஸ் வேஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தீங்களே, 20 மினிட்ஸ் எனக்கு வேஸ்ட் இல்லை, உங்களுக்கு தான் வேஸ்ட்டு. ஏன்னா 20 மினிட்ஸ் என்னோடய வீடியோ தான் பார்த்துருந்தீங்க. இதை சொல்லணுன்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நான் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட கமெண்ட்லேயே வந்து நான் சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாது. சரி, ஓகேங்க. நான் வந்து இந்த புறாலாம் தீனுக்காக வெளியே வரும் கொஞ்சம் நேரத்தில். வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருக்கான்ட்டு. அப்புறம் எனக்காக இல்லைனாலும் உங்களுக்காக நான் வந்து இன்னும் நிறையா ஃபேன்சி ஐட்டம் பீஜன்ஸ்லாம் இறக்குறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோழிக்கு சேவல் அப்புறம் புறா இருக்கிறது எல்லாத்துக்கும் அம்மா பார்த்திங்கன்னா தீன் போட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் லைனாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கல் எடுத்து வச்சுருக்கேன்னா ஒருத்தன் வந்துட்டுருக்காங்க, காட்டுறீங்க. இதோ ஒருத்தன் வந்துட்டுருக்கான் பாரு, மேலே போட்டானா மேலே ஏறிட்டானா பார்த்தீங்கன்னா சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே புறாலாம் மேலே சாப்பிட்டுக்கும். ஏன்னா கீழே கோழி இருக்குங்காட்டி அது வந்து சேவல்லாம் இருக்குல்ல, துரத்தி கொத்துங்க. அதனால் அம்மா மேலே தீனி போட்டுருவாங்க. இதுக்கு மட்டும் புறாக்கெல்லாம் மேலே தீனி போட்டுருவாங்க. வருவோம் பாருங்க. பேர் லக்கி.
கல்லை மட்டும் எடுத்து கொடுத்தா போதுங்க, நச்சுன்னு வந்து சாப்பிட்ருவா. பரன்னு வந்து சாப்பிடுவா. கல்லுனா மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் பார்க்குறாங்க அங்கே இருக்கீங்கலாம், என்ன இவன் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கெல்லாம் பார்க்குறாங்க. இவன் மட்டும் சாப்பிட்றவனிட்டு தங்கிடுவானுங்க அவனுங்க. போதும் போ. சரி, எல்லாமே சாதா தான். சண்டை போட்டுருக்கானுங்க தூண்லேயே, குட்டிங்களே சண்டை போட்டுக்கிறாரு. ராக்கி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் மேயும். மேலே தூண் போட்டால் பாட்டுக்கு சாப்பிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இப்படி இருக்குது அப்படின்ட்டு. சட்டார்னு மறந்துடுறாங்க. இல்லை, நீ வீட்டை ரவுண்டு ஓடுவாங்க, ஒரே ரவுண்ட்ஸ் தான். பார்த்துக்கலாம் உட்காந்துக்கிறாங்க. இப்படிதாங்க, ஏதாச்சும் ஒன்று வந்துச்சு இல்லை ஏதாச்சும் சவுண்டு ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, பறந்துக்கிட்டே இருக்கும். ரவுண்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அங்கே கோந்துருவானுங்க. இவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்காட்டிருக்கு, அதனால் எல்லாம் இங்கே கோந்துக்கிறாங்க. சரி வாங்க நம்ம போயிட்டு கூண்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். கூண்டு ஒன்றும் க்ளீனே பண்ணலைங்க, அது க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 2 வீக்ஸ் பக்கமாக ஆச்சு. இங்கே ஒரு சிக்கு ஒன்று இருக்குது, ஒரு சிக்கு இருக்குது, மேலேயும் சிக்கு இருக்குது. சரி பார்க்கலாம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னென்னா, இதுலேருந்து ஒரு டெஸ்ட் ஒன்று பறந்து வரும். இதுங்களோட டெஸ்ட்டு, இது தோல்லேருந்து ஒரு எப்படி இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். அந்த டெஸ்ட்டு வந்து பறந்து வரும். இருங்க நான் காட்டுறேன் அந்த டெஸ்ட்டு பண்ணிட்டு. இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அந்த ஒயிட் கலரில் இருக்கும், மேலெல்லாம் ஒட்டிகிட்ருக்கு. இதோ தெரியுதா ஒயிட் கலரில்? அந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புறாவோட தோல் இருக்குங்க, அந்த தோல்லேருந்து வெளியே வரும். எப்படி சொல்கிறதுன்னா சட்டையாட்டம். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேமேஜ். இந்த சுவாசிக்கும் போது நம்மளோட நுரையீரலில் போய் ஒட்டிக்கும். அதனால் இந்த புறா கூட வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த அவுட்டரில் இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ வச்சுருவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குங்க. எந்த ப்ராப்ளம்னா மூச்சு திணறல், அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் மேக்ஸிமம் வீட்டை விட்டு கொஞ்சம் லாங்கில் வச்சுக்கிறது நல்லதுங்க. லாங்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த சவுண்டு போட்டால் பிரச்சனையெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் மேட்ரில். புறா வளர்த்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வீட்டெல்லாம் இந்த மாதிரி வச்சுக்கூடாது, தயவுசெய்து இந்த மாதிரி வச்சுக்காதீங்க. எனக்கு க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் நீட்டாக பண்ணிக்கணும். ஏன்னா பாம்பு வரக்கெல்லாம் நிறையா சான்சஸ் இருக்குங்க. இந்த ஸ்மெல்லுக்கு பாம்பு தான் வரும். இந்த லக்கி வருமான்ட்டா போய் தண்ணி குடிப்பான்னு நினைக்கிறேன். எங்கடா போயிருக்கிற? கல்லை இருக்கான்னு பார்க்குறிய? பேசி இப்போ நான் ஒவ்வொன்றா காட்டுறேன் என்னென்ன இருக்குன்ட்டு. இது ஒன்றும் இது வந்து மொட்டு வந்து ஊசி பூச்சாட்டிருக்கு. இந்த லைனில் எதுவும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 எக் வச்சுருக்காங்க, 2 எக் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு 2 எக் இருக்குது. ஓ, இங்கே இருக்குப்பாங்கட்டு இருக்கு.
இங்கே ஒரு 3 சிக்கு, 3 இங்கே 1 மொத்தம் 4 2 ஜோடி இருக்குது. இங்கே 2 ஜோடி. கடவுள் அடிச்சுக்கிறானுங்க. தெரியுதா உங்களுக்கு? பறக்கிறதெல்லாம் தெரியுதா? அந்த பறக்கிறதான் டேமேஜ் கொடுத்துரும் நம்மளுக்கு. இங்கே எதுவும் இல்லை, இந்த லைன்லேயும் எதுவும் இல்லை. இங்கே ஒரே ஒரு எக் வச்சுருக்கு, நாளைக்கு ஒரு எக் வச்சிரும். அப்புறம் இங்கே இப்போ தான் கூடு கட்டியிருக்கு. இங்கே ஒரு 2 சிக்கு இருக்குது. அப்புறம் இந்த எக்கு இது ஆடுது. இதில் ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சிக்கா ஒன்று இருக்கா? ஒரு சிக்கு தான் இருக்குது. அது நல்ல ப்ரீடாக இருக்குது. ஒரு செம்ம ப்ரீடு. சரி, செம்மையாக ப்ரீடிங் ஆகிடுச்சு. நல்லா தீன் கொடுத்துருக்கு. பிளாக் கலர் நல்லா தீன் கொடுத்து ஜம்மா வளர்த்திருக்கு. எப்போவுமே ஒரு குஞ்சு பெருசாக இருக்கும், ஒரு குஞ்சு சின்னதாக இருக்கும். எப்போவுமே சிக்கு அப்படி தான். ஒரு சிக்கு பெருசாக இருக்கும், ஒரு சிக்கு சின்னதாக இருக்கும் ஜோடியில். அப்புறம் இங்கே ஒரே ஒரு சிக்கு ஒன்று இருக்குது. இதுக்கு எப்படின்னா ஒரு 14-16 நாள் இருக்குங்க இந்த சிக்குக்கு. ஒன்றும் பெருசு இல்லை ஆகலை. ஆனால் இது இங்கே இருக்கிறது அன்சேஃப். எப்படி சொல்கிறதுனா எல்லா புறம் கீழே இறங்கி கொத்திக்கிட்டு இருக்குங்க. அதனால் பிரச்சனை. இப்போ மறுபடியும் புறா ஆர்டர் வந்திருக்கு, கேட்டிருக்காங்க. எவ்வளோ ஜோடி கேட்டாங்கன்னு தெரியல. நம்மகிட்ட ஒரு 2 3 4 ஜோடி இருக்குது. இப்போதைக்கு 4 ஜோடி இருக்குது. இன்னும் இந்த பச்சை பயிர் இருக்குல்ல, அந்த பச்சை பயிரெலாம் யூஸ் பண்ணிடணுங்க. பச்சை பயிரெலாம் போட்டால் தான் நிறையா முட்டை வைப்பானுங்க. முட்டையும் எனக்கு தெரிஞ்சு வைக்கல இந்த வாட்டி. ஏன்னா இப்போ கிளைமேட் சேஞ்சுங்க, மழை பெஞ்சிட்ருக்கா. அதனால் இப்படி இங்கே 2 முட்டை வச்சுருக்கு, இங்கே 2 முட்டை வச்சுருக்கு, இங்கே ஒருத்தன் வச்சுருக்கான். அவ்வளோதான், முட்டையும் அவ்வளோதான் வச்சுருக்கு. இங்கே ஏதாச்சும் வச்சுருக்கானுங்களா? இங்கே ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பெரிய கொஞ்சம் சின்ன சிக்கெல்லாம் பறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுட்டோட ஹைட்டு லென்த்து சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 7, இப்படி 6 இருக்கும். இப்படி பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து 5 வச்சுருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா 7 இருக்காது, 6 இருக்கும். 6 இருக்கும். ஒரு அடி ஸ்லோப்பில் மேலே சிமெண்ட்டோடு போட்டிருக்கோம். சிமெண்ட்டோடு போடலாமான்னு கேட்டிங்கன்னா போடலாம். ஆனால் இந்த சூடு இல்லாத இடத்துல போடுங்க, மரத்துக்கு கீழே போடுங்க. அப்போ வந்து கொஞ்சம் புறாக்கெல்லாம் நோயெல்லாம் வராமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நோயெல்லாம் வராமல் இருக்கணும். தண்ணி டெய்லி மாற்றணும், தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும் புறாக்கெல்லாம். எனக்கே எவ்வளோ வேக்குதுன்னு பார்த்தீங்களா. நிறைய ஜோடி இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஜோடி பார்க்கணும், நிறைய வேலை இருக்குங்க. பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் பார்த்திங்கன்னா சேஃப்டி தாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வீட்லேயும் பூனையெல்லாம் இருக்குது. ஆனால் அவனை சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தட்டியே பழக்கிட்டோம் அவனை. இதில் அவனை வெளியே வைப்பாங்க. ஈவினிங் ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவேன். இதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா வேறு ஒரு பிரச்சனை எதுவும் இருக்காது. மாதிரி தண்ணி பார்த்திங்கன்னா எப்போவும் நீட்டாக இருக்கணும். அதோட எப்படின்னா அதோட பாத்ரூம் கூட உள்ளே போகக்கூடாது. இப்படி பாத்ரூம் போய் தண்ணி குடித்தாலும் நோய் வரும். கோழியெல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா இவனுங்க வந்து அந்த அரிசியெல்லாம் சாப்பிட்டுப்பானுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் ஆயிடுச்சு. ஈவினிங் போல் கூட்டுக்குள்ளே எல்லாருமே உள்ளே போயிடுவானுங்களே. அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இன்னும் 2 புறா மட்டும்தான் வெளியே இருக்குது. இந்த எல்லாமே உள்ளே போயிடுச்சு. இப்போ நான் ஃபுல்லாக இதையும் நான் வெளியிருந்து அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா இப்போ ஈவினிங் ஆயிடுச்சுல, அப்படியே சாப்பிட்ருந்தாங்க. அப்புறம் ஈவினிங் எல்லாம் உள்ளே போயிடுச்சு. சரிங்க காட்டுறேன், எல்லாம் உள்ளதாக்குறாங்க. ஐயோ, எல்லாம் உள்ளதாக இருக்காங்க. இதுதான் அதோட அம்மா, பிளாக் கலர். இந்த பக்கம் தான் நிறைய இருக்கு.
ஃபுல்லாக இதாங்க ஈவினிங் போல் எல்லாம் இப்படி தான் செட் ஆயிரும் உள்ள. அவ்வளோதாங்க, ஈவினிங் போல் எல்லாம் இப்படி தான் அங்கங்கே அதோட கூட்டில் கொண்டுட்டு. ஆனால் அதோட கூட்டுக்குள்ளே போச்சுன்னா இன்னொரு கூட்டுக்குள்ளே விட மாட்டானுங்க இன்னொருத்தனை. அவ்வளோதான். ஒருத்தன் பாருங்க பார்த்தீங்களா, இவங்ககிட்ட எல்லாம் பார்த்து தான் இருப்போம். நம்ம தான் அவனை காப்பாற்றிக்கணும் இவங்களெல்லாம். என்னடா சென்டர் இங்கே என்ன பண்ணுற, என்ன பண்ணுற சென்ட்டு பாய்? தலைவன் குஷியாக்குறான். சரி ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இத்துடன் விடைபெறுவது உங்கள் SSK. இன்னும் நிறையா பெருசாக ஏதாச்சும் ஒரு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நான் vlog போடுறேன். நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு புறா வீடியோ போடுவேன், அந்த வீடியோவும் பாருங்கள். சரி, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் வேறு ஏதாச்சும் புறா பற்றி சொல்லணுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். சரி ஓகேங்க, எப்பவும் சிரிச்சிட்டே இருங்க, சிரிப்பு மட்டும் தான் முக்கியம், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி ஓகேங்க, டாட்டா பாய்.